சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். அதிமுக கூட்டணியில பாமக போட்டியிடக்கூடிய தொகுதிகளினுடைய விவரங்கள் நாளை வெளியாகும் என்ற தகவல் வெளியாக இருக்கு. அதனுடைய முக்கிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சங்கரனும் இணைந்திருக்கிறார். கேட்கலாம். சங்கரன் வணக்கம். 23-18 ஆகியிருக்கு. அந்த 18 அவங்க கேட்கக்கூடிய தொகுதிகளா இருக்குமா? என்ன நிலவரம்? மேலும் தகவல்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். அதிமுக கூட்டணியில முக்கியமான 3 கூட்டணி கட்சிகளுக்கு நேற்று அந்த தொகுதி எண்ணிக்கை என்பது அறிவிக்கப்பட்டன. அதிகபட்சமாக பாஜகவுக்கு 27 தொகுதிகளும், அடுத்த கட்டமாக பாமகவுக்கு 18 தொகுதிகளும், அமமுகவிற்கு 11 தொகுதிகளும் நேற்று இறுதி செய்யப்பட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து இந்த கட்சிகளுக்கான இந்த தொகுதிகள் என்னென்ன தொகுதிகள் என்ற பட்டியலும் நாளை காலை வெளியாகும் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக நாளை தேர்தல் பிரச்சாரத்தை சென்னை மயிலாப்பூரில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி துவக்க இருக்கிறார். இதற்கு முன்னதாகவே இந்த தொகுதிகள் பட்டியல் எல்லாம் வெளியாகும் என்று இது கூறப்படுகிறது. பாமகவுக்கு பொறுத்தவரை 18 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் ஒருங்கிணைந்த பாமகவாக இருந்தபோது 23 தொகுதிகளில் தேர்தலை களம் கண்டன. அதில் 5 தொகுதிகளில் பாமக வெற்றி பெற்றது. ஏற்கனவே வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகளின் பட்டியலை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமியிடம் கொடுத்திருக்கிறார். கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளில் இருந்து ஒரு 12 தொகுதிகள் வரை மீண்டும் கிடைக்கும் என்று அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக தற்போது பாமக உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய 5 தொகுதிகளில் 4 தொகுதிகள் மீண்டும் அந்த 12 தொகுதிகளில் இடம்பெற இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பென்னாகரம், தருமபுரி, அதே போன்று சேலம் மேற்கு மற்றும் மேட்டூர் ஆகிய 4 தொகுதிகளோடு மயிலம் தொகுதிக்கு பதிலாக விக்கிரவாண்டி தொகுதி வழங்கப்பட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இப்படியாக மொத்தமாக ஒரு 12 தொகுதிகள் வரை ஏற்கனவே கொடுக்கப்பட்ட பட்டியலில் இருந்து மீண்டும் இடம்பெறும் என்றும், ஒரு 6 தொகுதிகள் புதிதாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருப்பதாகவும் அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நாளை காலை இந்த தொகுதி பட்டியல் அதிகாரப்பூர்வமாக வெளியாவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாகவும் பாமக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சங்கரன். நாளை அதிமுக கூட்டணி கட்சிகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளினுடைய நிலவரம் வெளியாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா பாமக எந்தெந்த தொகுதிகளை போட்டியிடும்ன்ற தகவல் வெளியாகும்ன்ற செய்தியும் நாம பார்க்கிறோம். அதனுடைய தகவல்களை எமது செய்தியாளர் வழங்க நாம கேட்டோம். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.